ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2021 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வெளியாயிருந்தால் கூட 2026 ஒரு ஹிந்தி சட்டையர் காமெடி மிஸ்ட்ரி படமாக அமேசான் பிரைம்லேயே வெளியாகிருக்கிற டக் டக். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே தாக்கூர் அப்படின்னு ஒரு நபரை காமிக்கிறாங்க. அந்த ஆள் நல்லா சரக்கை போட்டு சூற போதையில் ஒரு பீடியும் பற்ற வச்சுக்கிட்டு அவருடைய ஒரு மோட்டர் சைக்கிள், அதாவது டிவிஎஸ் எக்ஸல், அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த ஆள் நான் தான் சொன்னேன், சூற போதையில் வண்டியை ஓட்டிகிட்டு வராப்புல. அந்த ஆளுக்கு ரோடே மூணாக தான் தெரியுது, பயங்கர மங்களாக தான் கண்ணே தெரியுது. அந்த அளவுக்கு வர்ற வழியிலேயே பல வண்டிகளில் அடிபட்டே போய் சேர வேண்டியது. அந்த அளவுக்கு செம்ம போதையில் வண்டியை ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காப்புல. அதுவும் ஒரு இரவு பொழுது அந்த டைம். இப்போ ஒரு தருணத்தில் ஒரு இடத்துல ஒரு பில்போர்டு மாதிரி ஒன்று ரோட் சைடில் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே வந்தவர் ரோடு மேலே கொஞ்சம் அப்படி மணலாக அப்படி தூளாக கிடக்குது. இதில் நம்ம ஆள் லைட்டாக சறுக்கி விழுந்துடுறாரு. விழுந்ததில் அப்போ ஒன்றுமே அவருக்கு அடியோ பெருசாக எதுவும் நடக்கலை. ஆனாலும் அவர் இருக்க சூறபோதையில் அந்த ஆளால் கை ஊனி எந்திரிக்க கூட முடியலை. அப்படியே ரோட்டில் படுத்த முடியாமல் கிடக்கிறார். இப்போ திடீர்னு அவர் இல்லை, நம்மளே எதிர்பார்க்காம திடீர்னு அந்த பக்கம் கிராஸ் பண்ண ஒரு வண்டி அவர் மேலே ஏறி இறங்கிடுது. ஆள் இப்போ ஸ்பாட் அவுட்டு. பாருங்களேன், ஒரு உயிர் எப்படித்தான் போகணுன்னு இருக்கு பாருங்கள். கடைசியில் இப்போ இன்ஃபர்மேஷன் போலீஸுக்கு கொடுக்கப்படுது. சார், இந்த மாதிரி ரோட்டில் ஒருத்தர் இறந்து போய் கிடக்கிறாரு அப்படின்னு. போலீஸ் வந்து அவருடைய பாடியை தூக்கி நேரம் ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சி வச்சிடறாங்க அடுத்த கட்ட ஃபார்மாலிட்டிஸுக்கு. இவருடைய பைக்கு பக்கத்தில் கிடஞ்சிலையா சாஞ்சு அந்த டிவிஎஸ் எக்ஸல் எடுத்துக்கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒரு ஓரமாக நிறுத்தி வைக்கிறாங்க அவங்க. இப்போ மறுநாள் காலையில் போலீஸ்காரங்க எந்திரிச்சு பார்த்தா வண்டி அங்கே காணோம். அப்புறம் வண்டி எங்கே சார் இருக்குது அப்படின்னா, முதல் நாள் நைட் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு பாருங்கள், அந்த ஸ்பாட்டில் நிற்கிது வண்டி. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏப்பா, நம்ம தான் ஓரமாக போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிறுத்தி வச்சுருந்தோம், எப்படி வண்டி இங்கே வந்துச்சு? சரி வா, திருப்பி வண்டியை தூக்குங்க அப்படின்னு திருப்பி ஒரு வண்டியை பிடிச்சி இந்த டிவிஎஸ் எக்ஸலை மேலே ஏற்றி விட்டு திருப்பி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இறக்குறாங்க. இறக்கி எப்போ அந்த வண்டியை சங்கிலி போட்டு பூட்டி வைங்க அப்படின்னு ஒரு இடத்துல சங்கிலியை போட்டு நல்லா பூட்டை போட்டு பூட்டி யாரும் எடுத்துகிட்டே போக முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வைக்கிறாங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா திருப்பியும் அந்த பிணைக்கப்பட்ட சங்கிலியும் பூட்டப்பட்ட பூட்டும் அப்படியே இருக்குதே தவிர வண்டியை காணோம். என்னப்பா வண்டியை காணோம் அப்படின்னா, திருப்பி அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்லேயே நிற்கிது வண்டி. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஊர் மக்களுக்கும் ஒன்றுமே புரியலை. எப்படிங்க சங்கிலியை அறுத்துக்கிட்டு வந்துச்சுனாவாது, இல்லை பூட்டை உடைக்கப்பட்டிருந்ததுன்னா கூட ஏதோ ஒன்று எவனோ ஒருத்தன் தூக்கியிருக்கான் அப்படிங்களாம். எல்லாமே அப்படியே சேமமாக வச்ச இடத்துல அப்படியே இருக்குது. வண்டி மட்டும் அந்த இடத்துல இல்லை, ஆக்சிடென்ட் ஸ்பாட்லேயே திருப்பி வந்து நிற்கிது அப்படின்னா இதில் வேறு ஏதோ மிகப்பெரிய சக்தி ஒன்று உள்ளே இருக்குது இந்த வண்டிக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிக்குது அந்த ஊர். இதுக்கப்புறம் இந்த கதையில் அடுக்கடுக்காக அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரித்விக் பரீக் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனருடைய படம் இது. அவர் தான் எழுதி இயக்கியிருக்காப்புல. ஆக்சுவலாக சரியான ஒரு படம், நல்ல ஒரு மேக்கிங் அப்படின்னு தான் இந்த படத்தை நான் சொல்லுவேன். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு 3 விஷயம் தான் ஞாபகம் வந்தது. ஒன்று, இந்த படம் பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறத அவங்க போட்டுட்டாங்க. ஏன்னா புல்லட் பாபா டெம்பிள் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தானில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஒரு 350cc ராயல் என்ஃபீல்டு புல்லட்டுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கதை என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய செகண்ட் சேனல் ஃபில்மி கிராஃப்ட் கார்னரில் நம்ம பிலீவ் இட் ஆர் நாட் செக்மெண்ட்டில் ஒரு எபிசோடாக அந்த கதையை பேசியிருந்தோம். வழக்கமாக 2-3 கதைகள் உள்ளே பேசுவோம் ஒரு எபிசோடுக்குள்ளேயும். அதில் ஒரு கதையாக இந்த கதையை நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த உண்மை கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வேணும்னா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம செகண்ட் சேனலுடைய வீடியோ அது. ஆனால் அந்த கதையிலிருந்து இன்ஸ்பயர் ஆகித்தான் இவங்க இதை படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் தெளிவாக போட்டாங்க, இது ஒரு உண்மை கதையிலிருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது தான். ஆனாலும் ஒரு சில காரணங்கள் கருதி நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையோ பெயரையோ ஏன் ஈவன் வண்டியவோ கூட அதே இதாக நான் காட்டலை, எல்லாத்தையும் மாற்றிருக்கோம் நாங்கள் அப்படிங்கிறத தெளிவாக படம் ஓடும்போதே ஸ்லைடாக போட்டுருச்சு இந்த டீமு. இது ஞாபகத்தில் இருக்கட்டும். ஸோ இது போட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ட்ரூ ஸ்டோரி ஒன்று. ரெண்டாவது, இந்த கதையை பார்க்கும்போது ஆக்சுவலாக 2014 நம்ம ராஜ்குமார் ஹிரானி நம்ம ஆமீர் கானை வச்சு இயக்குன பிகே அப்படின்னு ஒரு படம் வந்தது. அது ஒரு சட்டையர் காமெடி படம் தான். ஆனால் அந்த படம் வேறு விதமாக ரீச் ஆன ஒரு படம். அதுக்கு காரணம் அதில் அவங்க சொல்லப்பட்டிருந்த கான்ட்ரவர்சியான ஒரு மேட்ரு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த படமும். ஸோ பிகே உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களை கவர்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. 3வது விஷயம் எனக்கு தோணுன மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம சின்ன கலைவாணர் விவேக் சொன்ன அந்த மேட்ரு தான். அடப்பாவிகளா டேய், அதை தான் கல்லை ஊனி ரோட்டோரமாக வச்சுருக்காங்களடா. எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து அந்த ஊருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மயில் கல்லாத்தனடா ஊனி வச்சுருக்காங்க. அதில் ஒரு குங்குமத்தையும் சந்தனத்தையும் தொட்டு வச்சு ஒரு பூவையும் போட்டு கடைசியாக கோயிலாக சாமியாக மாற்றி விட்டீங்களேடா. அதில் தான் இத்தனை கிலோமீட்டர்னு தெளிவாக எழுதியிருக்கேடா. உங்களடா 6000 பெரியார் வந்தாலும் நிறுத்த முடியாதுடா அப்படி மாதிரி தெரியுமா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த படம். செமையாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்காது. ஒரு சில பிரச்சனைகள் ஒரே பிரச்சனை தான் நான் சொல்லுவேன். இந்த கதையை முதல்ல இப்போ நான் சொன்னேன் பாருங்கள்,
அதாவது எப்பயுமே ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்துக்கே நம்ம ஒரு கதை சொல்லும்போது முதல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாங்க நான் சொல்லியிருப்பேன், இதுக்கப்புறம் இன்னும் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இந்த படமே ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படம் தான். இதில் கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் கதையை நம்ம சொல்லிட்டோம். என்னது 25 நிமிஷம் கதையை சொன்னீங்களா அப்படின்னு சொன்னீங்க? ஒன்றுமே கிடையாது. நம்மளால் ஒருத்தர் குடிபோதையில் சூறபோதையில் வண்டியை ஓட்டு வர்றாருன்னு இல்லையா, வண்டியை ஓட்டுறாரு 20-25 நிமிஷம் வரைக்கும் வண்டியை தான் ஓட்டுறாருங்க அவர். என்னங்க இவ்வளவு, அதாவது நீங்கள் ரொம்ப ராவாக ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக ஒரு மனுஷன் 20 நிமிஷம் வண்டியை ஓட்டுறதே காமிச்சிக்கிட்டு நாங்கள் அதேவா பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஃபீல் ஒன்று இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்தது. ஆனால் அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் அந்த சம்பவம். அதுக்கப்புறம் அந்த கதை சும்மா பத்துக்கிட்டு போகும். அந்த அளவுக்கு மின்னல் வேகத்தில் ஒரு நரேஷனு அட்டகாசமாக கிளைமேக்ஸ் வரைக்கும் பிச்சு படல் இருந்தாங்க இந்த படத்தை. அந்த முதல் 20 நிமிஷம் வரைக்கும் என்னங்க இந்த படம் என்னத்தை மொத்தமாகவே ஓடாது போல, ஒன்றுமே இந்த ஆள் வண்டியை கொண்டு வீட்டில் எடுத்து தூங்கிடுவான் போல தெரியுது, இவ்வளோ தான் படம் போல அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுக்கும். அதனால முதல் அந்த ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி கம்மியான பட்ஜெட்டில் ஒரு படம், ஏன்னா ஒரு அறிமுக இயக்குனர் அப்படிங்கும்போது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வருவாப்பில். ஆனால் ப்ரொடியூசர் பொறுத்தளவுக்கு தம்பி இவ்வளவு தான் பட்ஜெட்டு, ஏன்னா இவ்வளவு தான் திருப்பி நம்மளால் எடுக்க முடியும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக தெரியுது. பட் இவங்க அந்த கதையை அதை சீன்ஸாக கன்வெர்ட், ஈவன் எழுதப்பட்ட விதமாகட்டும் அது சீன்ஸாக கன்வெர்ட் பண்ணப்பட்ட விதமாகட்டும், அதை இவங்க எப்படி நரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு விஷயம், இப்போ பொதுவாக கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது அதை நம்புறவங்களை பொறுத்து இருக்குது. இதை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. கடவுள் இருக்காரு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது, கடவுளே இல்லைங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கிற லெவலில் தான் எல்லாரும் அதை பேச முடியும். ஆனால் இந்த கடவுளுங்கிற விஷயத்தை ஒரு பக்கம் வைங்க, எந்த ஒரு மேட்டராக இருந்தாலும் சரி அதை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு அளவுக்கு மேலே இல்லைங்க இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது நைட் நேரத்தில் 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனால் பேய் கண்டிப்பாக இருக்குங்க அப்படின்னு நம்புறோம் இல்லையா, அது வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை அதீதமாக நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு மட்டுமாது அது உண்மையாக ஒரு கட்டத்தில் பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக அழுத்தமாக இந்த டீம் பேசியிருக்கு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த விஷயத்தில் தான். ஆனால் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்கிறது அவங்கவங்களை பொறுத்து தான், ஒருத்தருடைய பெர்செப்ஷன் தானே தவிர அதுக்கு கிளியர் கட்டான ஒரு பதிலெலாம் கிடையாது அப்படின்னு. அதனாலேயே இந்த படத்துடைய எண்டிங்கை கிளைமேக்ஸை அவங்க ஒரு ஓப்பன் எண்டிங்காக தான் விட்டுருக்காங்க. அதாவது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்படி புரிஞ்சுக்கலாம், இருக்குது அப்படிங்கிறவங்க அப்படி புரிஞ்சுக்கலாம், இல்லை அப்படிங்கிறவங்க இப்படி புரிஞ்சுக்கலாம். அது நீங்கள் படத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். மற்றபடி டெக்னிக்கலி ஒரு நல்ல படம் இது. இவங்க எடுத்துக்கிட்ட பட்ஜெட்டுக்கு அட்டகாசமாக சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கதையை நரேட் பண்ணப்பட்ட விதத்திலேயே இவங்க அந்த பைக் ஆக்சிடென்ட் ஆன அந்த ஆரம்பத்தில் ஒரு 5 நிமிஷம், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது இன்னும் ஒரு 5 நிமிஷம், இந்த 2 இடத்துல மட்டும்தான் டைலாக்ஸுங்கிறதை பெருசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சப்டைட்டிலே இந்த படத்துக்கு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் சும்மாவே பார்க்கலாம், பார்த்தாலே இந்த கதை இந்த படம் உங்களுக்கு அட்டகாசமாக புரியும். ஆனாலும் இந்த படம் ஹிந்தியில் மட்டும்தான் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க, உலக படங்கள்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக பார்க்கலாம். நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. குறிப்பாக பிகே சொன்னேன், பிகே மாதிரி படங்கள் எனக்கு பிடிக்கும் சார், நான் ரொம்ப என்ஜாய் பண்ண படம், நிறைய இடத்துல வந்து என்ன அறியாமல் சிரிச்ச ஒரு படம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த படமும் அந்த மாதிரி உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு ஸ்மைலை அங்கங்கே கொண்டு வர வைக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அடல் கான்டென்ட் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, இது ஞாபகத்தில் இருக்கட்டும். ஆர்டிஸ்ட் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு எடுத்துக்கிட்டது எல்லாத்தையும் நீட்டாகத்தான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பல பேர் ஆர்டிஸ்டே கிடையாது, எல்லாம் ஊருக்காரங்க தான் போல அப்படிங்கிற அளவுக்கு ஃபீலை கொடுத்துருந்தாங்க. அவ்வளவு நேட்டிவிட்டியோட படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது இந்த டீம். ஸோ நம்ம சைடில் இருந்து படம்னா இதுதான் படம் அப்படி சொல்லுவேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். வித்தியாசமான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம வேவ்லென்த் ரசிகர்களெல்லாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.